இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கே வந்து நம்பர் 2 பொசிஷன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது என்னடா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 2 முக்கியமான டீம் தோக்கணும். யாருன்னா ஆர்ஆர் மற்றும் எஸ்ஆர்ஹெச் 2 டீமும் தோக்கணும். 3வது ஒரு டீம் இருக்குதுன்னா அது எல்எஸ்டின்னு சொல்லுவேன். ஆனால் எல்எஸ்டிட்ட ரன் ரேட் இல்லை, அது ஒன்று தான் மேட்டர். ஆனால் அவங்க 2 மேட்ச்சு தொடர்ந்து ஜெயிச்சா அவங்களும் ஒரு 16 பாயிண்ட் எடுத்து இந்த ஆர்ஆர் வந்து எல்லா கேமும் தோற்று அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் எல்லா கேமும் தோற்றுனாங்கன்னா இவங்களுக்கு ஒரு டாப் 2ல் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த 3 டீமும் மஸ்ட்டாக வந்து எல்லா மேட்ச் தோற்றா நம்ம வந்து டாப் 2ல் ஹை சான்சஸ் இருக்கும் அப்படி தான் சொல்லுவேன். ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் தோக்க அதிக சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும். ஆனால் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்ன, அவங்க வந்து சேசிங் அப்போ சோக் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சேசிங் கொஞ்சம் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஓகே டீம் செட்டில் அவங்க வந்து ஒரு மேட்ச் சேர்த்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி வச்சுக்க வேண்டிதான். இந்த பக்கம் லக்னோவை பொறுத்த வரைக்கும் இவங்களும் ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் இருக்குது. டீம் மேனேஜ்மெண்ட்டே வந்து பிளேயர்ஸை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ இவங்களும் ஆகணும்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம். இந்த 3 டீம் மஸ்ட்டாக தோக்கணும். இப்போ வந்து நம்ம பிளே ஆஃப் ரேஸில் வந்துட்டு டாப் 4க்குள்ளே குவாலிஃபை ஆயிடுவோம் தான் கைஸ். ஏன்னா நம்ம கீழே வந்து எல்எஸ்டி, டிசி மற்றும் ஆர்சிபி 3 பேரும் போட்டி போடுறாங்கல்ல. இதில் வந்துட்டு டிசிக்கு வந்து மேட்ச் வந்து சீக்கிரமே முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஆர்சிபிக்கு நம்ம கூட மேட்ச் இருக்கும். எல்எஸ்டிக்கும் நம்மளுக்கு முன்னாடியே முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன் கணக்கு எடுத்துகிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆர்சிபி கூட நடக்க போகிற மேட்ச்சில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சா உண்டு தான் நம்ம வந்து அதிகமாக ஒரு டாப் 2ல் போக வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி நம்ம பிளே ஆஃபில் குவாலிஃபை தான் சொல்லுவேன். அதுவும் ஒரு 50-50 இருந்தாலும் ஒரு ரன் ரேட் ஏதாச்சும் குறைவாக அது மாதிரி இருந்தால் மட்டும் குவாலிஃபை ஆக மாட்டோம், அது மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம். இப்போ வந்துட்டு இவன் மிச்சம் இருக்க மேட்சஸ்லாம் பார்ப்போம் எல்லா டீமுக்கு பொறுத்த வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிடி, கேகேஆர் இன்றைக்கி வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ டிசி வர்சஸ் எல்எஸ்டி இந்த மேட்ச்சில் வந்துட்டு டிசி தான் ஜெயிச்சா நம்மளுக்கு ஒரு ஹை சான்ஸ் இருக்கும். டிசி ஜெயிச்சா கூட அவங்கள்ட்ட நெட் ரன் ரேட் இல்லை, அதுக்கு அதிகமாக குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அது இல்லாமல் அவங்களோட லாஸ்ட் கேம் இது தான். ஸோ அப்போ டிசி ஜெயிச்சாங்கன்னா எல்எஸ்டி வந்து ஒரு கேம் பேக் ஆயிடுவாங்க. அவங்க வந்து டாப் 2 போக சான்ஸ்கள் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து டிசி ஜெயிக்கணும். அடுத்த கேமில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வர்சஸ் பஞ்சாப், இதை பஞ்சாப் ஜெயிக்கணும். இந்த இதில் வந்துட்டு எஸ்ஆர்எஸ், ஜிடி தான் ஜெயிக்கணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா எம்ஐ வர்சஸ் எல்எஸ்டியில் எம்ஐ தான் நம்மளுக்கு ஜெயிக்கணும். இந்த பக்கம் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, இதுதான் ஒரு முக்கியமான கேம். எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து டிசிக்கும் மேட்ச் முடிஞ்சிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் இருந்தாலும் எல்எஸ்டிக்கும் ஒரு மேட்ச் முடிஞ்சு போயிடுது. ஆர்ஆருக்கு கடைசியில் ஒரு கேம் இருக்குது. அவங்க கூட தோக்க கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட ஓப்பனிங் பேட்டர் பட்லர் மிஸ்ஸிங்னால கேகேஆர் நடக்க போகிற மேட்ச்சில் வந்து தோக்கக்கூட அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆர்ஆர் மற்றும் எஸ்ஆர்ஹெச் மட்டும் நம்மளுக்கு ஒரு ட்ரபுளாக இருக்காங்க கடைசி வரைக்கும். ஸோ இவங்க 2 பேரும் இந்த மேட்ச் தோற்றா நம்ம வந்து டாப் 2ல் போகிறது யாருனாலையும் நிறுத்த முடியாது, அது மாதிரி தான் சொல்லுவேன். அது இல்லாமல் நம்ம நடக்க போகிற ஆர்சிபி மேட்ச்சில் வந்து தும்சம் பண்ணி ஜெயிக்கணும். ஆர்சிபி வந்து இத்தனை மேட்ச் ஜெயிச்சதுக்கு ரீசன் என்னன்னா லக்கு கைஸ். லாஸ்ட்டு 2 மேட்ச் பியூர் லக்குன்னு தான் சொல்லுவேன். எத்தனை கேட்ச் ட்ராப்ஸ் விட்டாங்க. ஸோ போன மேட்ச் டிசிக்கு அகேன்ஸ்டாக செம்ம கேட்ச் ட்ராப்பு. ரிஷப் பண்ட் வேறு பேண்ட் ஆனார் ஒரு மேட்ச் ஆடல. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேஸர் மெக்ரட் வந்து ரன் அவுட்டு, டிஸ்டம் ஸ்டெப்ஸ் வந்து ரன் அவுட். ஸோ அவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தன் நின்னாலும் மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் பயங்கரமான ஹிட்டர்ஸ். ஸோ அவங்க சட்டுன்னு அவுட் ஆனதுனால தான் இது ஆர்சிபி நேற்று மேட்ச் ஜெயிச்சாங்க. இல்லைனா ஆர்சிபியை ஜோக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ எப்படியும் நம்ம கூட விளாடும்போது நம்ம வந்து அவங்கள வந்து செஞ்சு விட்ருவோம் கைஸ். செகண்ட் பேட்டிங்னா எடுத்தாங்கன்னா எப்படியும் நம்ம விக்கெட் எடுத்து நம்ம மேட்ச்சை ஜெயிச்சு விட்ருவோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படி பை கைஸ்.